காமாட்சி அம்மன் விளக்க வந்து எந்த திசையில என்ன மாதிரியான அம்சத்தோட எண்ணெயை ஊத்தி நம்ம விளக்கேத்துனா வீட்டுக்கு சிறப்பா இருக்கும்? காமாட்சி அம்மன் விளக்கு வந்து பொதுவாக விளக்குகள் ஃபுல்லாகவே நம்ம வந்து கிழக்க நோக்கி தான் பார்த்து வைக்கிற மாதிரி வைப்போம். இந்த காமாட்சி அம்மன் விளக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பெண்மையினுடைய தன்மையை அதிகம் எடுத்த ஒரு வலிமை வாய்ந்த ஒரு விளக்காக எடுத்துக்கலாம். எல்லா கோயில்களையும் அவள் அமர்ந்திருப்பது போல் எல்லா இல்லங்களையும் நான் காமாட்சியாக உட்கார்ந்திருப்பேன்னு சொல்லிட்டு எல்லா இல்லங்களையும் அவள் காமாட்சி விளக்காக காட்சி கொடுக்கிறாள். இந்த காமாட்சி அம்மன் விளக்கு வைத்திருக்கவர்கள் எப்படின்னா ரொம்ப தைரியமாக போராட குணமுடையவளாக, நான் என் இடத்தில் தனித்து நான் போராடி வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு தன்மை உடையவளாக இருப்பாள். செல்வம் வரும் இடத்தில், நாகரீகங்கள் வரும் இடத்தில் ஒழுக்கங்கள் சீர் இருக்காது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ஜெயந்தி ரவி மேம் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பயனுள்ளதா ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் ஆரம்பிச்சாச்சு. ஆடி மாதம்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆடி மாதம் ஆரம்பித்தா தொடர்ந்து அப்படியே பண்டிகை வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த தீமிதி திருவிழா இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னா ஆடி மாதத்தை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம்மா. ஒரு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரம் மேடம் இது எரிஞ்சிட்டு இருந்தா? ஆக்சுவலாக விளக்கு ஏற்றுறது என்னென்னா, விளக்கு ஏற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் உங்கள் வீட்டில் இருந்தாலே அது ரொம்ப பவர். நீ எல்லாரும் என்ன பண்ண, நிறைய தப்பு என் வீட்டில் கூட இது நடந்தது, என் மருமக கூட. அதாவது விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவங்க பாட்டு போயிருந்தாங்க. நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன், அந்த விளக்கு எரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி விளக்கை காக்க வைக்கக்கூடாது. இவங்க எப்போ வருவாங்க, என்னை நிறைவேற்றுவாங்க, என்னை குளிர்விப்பாங்க அப்படி சொல்லிட்டு விளக்கு காக்கக்கூடாது. எப்போ நீங்கள் கிளம்பி போகிறீங்களா, ஒரு கோயிலுக்கு போகிறீங்களா, விளக்கை கும்பிட்டுட்டு நான் அந்த கோயிலுக்கு நல்லபடியாக போயிட்டு வரேன், வந்து திரும்பி உன் விளக்கை ஏற்றி உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு விளக்கே குளிர வச்சுட்டு நீங்கள் போகணும். அதை பண்ணாமல் நீங்கள் விளக்கு அங்கே வீட்டில் காக்க வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வர்ற வரைக்கும் விளக்கு எரிஞ்சிச்சு தெரியுமா, அணையாமல் இருந்தேன். அது சகுனங்களே கிடையாது. ஏன்னால் கொஞ்சம் தப்புனா கூட அந்த விளக்குனா வீட்டுக்கு தீ விபத்துகள் வரும். அதை கொஞ்சம் கூட இது சகுனமாக எடுத்து தவறு பண்ணுறாங்க. விளக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு கோயிலுக்கு போகணுன்னா ஒரு 10 நிமிஷம் விளக்கு ஏற்றிட்டு ஒரு அங்கே இது வச்சுட்டு நைவேத்தியம் ஏதாச்சும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து எல்லாருக்கும் தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பும் போது விளக்கு கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த விளக்கை நிறைவேற்றிட்டு அப்புறம் நம்ம வெளியே போனோன்னா நல்லது. இதுதான் இந்த விளக்கு நிறைவேற்றுவது. அதுமாதிரி 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் விளக்கு எரிந்தாலே ரொம்ப பெருசான விஷயம். அது விளக்கு எரியும் போதே சாமியை கும்பிட்டுட்டு எவ்வளோ மந்திரம் ஸ்லோகம் சொல்லுவாங்க, ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கலாம். ஆனால் விளக்கு எரியும் போது வீடு எல்லாமே நறுமணங்களாக மாற்றணும். ஒவ்வொரு ரூம்லேயும் பத்திகள் கொளுத்தி வச்சு நறுமணமாக ஆக்கி கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானத்திலேருந்து விளக்கு ஒளியை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் விளக்கை நிறைவேற்றினா சிறப்பாக இருக்கும். குத்து விளக்கு மேடம்? குத்து விளக்கு வந்து நம்ம வந்து கணவன் மனைவி அர்த்தநாரீஸ்வர அம்சம் குத்து விளக்கு அப்படிங்கிறது. பொதுவாக குத்து விளக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் தான் குத்து விளக்கு அதிகமாக வரும். இங்கே வந்து ஃபுல்லாக காமாட்சி, அது ரீசன் சொல்லிட்டேன். இங்கே எங்கள் தென் தமிழர் பொண்ணு முன்னால் பின்னால் குத்து விளக்கை எடுத்து வருவாங்க. குத்து விளக்கு ப்ளஸ் வாழும் பெட்டியும்பாங்க. ஒரு பெட்டி ஓலைப்பெட்டி வந்து அந்த கணக்கு வச்சுருப்பாங்க. 21 பெட்டியில் அரிசி வச்சு குத்து விளக்கு அவ்வளோ சீருடன் அந்த குத்து விளக்கு லட்சுமியாக உள்ளுக்கு வருவாள். நிலைத்து நிற்பாள் மகாலட்சுமின்னா குத்து விளக்கு தான். அவள் வந்து குத்து விளக்கு இருக்கிற இடத்தில் கணவன் மனைவி 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்வாங்க. இப்போ தென் தமிழகத்தில் நீ இந்த வேலை செஞ்சேன்னா நான் அந்த போட்டிகள், நீ ஈகோங்கிறதே கிடையாது, நீயா நானா அந்த ஈகோவே கிடையாது. 2 பேரும் நீ இந்த வேலை செய்கிறேன் நான் இந்த வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு இது பாண்டோடு வாழ்வாங்க. அதனால தான் அங்கே அர்த்தநாரீஸ்வரர் அம்சம் அதிகமாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா எல்லாமே திருமண கோலத்திலேயே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. நெல்லையப்பர் கோயிலாக இருக்கட்டும், நம்ம மதுரை மீனாட்சி அம்மனாக இருக்கட்டும், எல்லாமே திருமண கோலங்களுடன் இருப்பாங்க. நம்ம கோமதி அம்மனாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு ரெட்டிப்பான ஒரு 2 பேர் சேர்ந்து இருக்கிற தன்மையாக தான் இருக்கும். அதனால தான் இந்த இடம் வந்து
திருமண வைபவம் நீங்கள் பண்ணணும். குத்துவிளக்கு ஏற்றுனா மகாலட்சுமி நிலைத்து நிற்கணும்னா ஒரு பெண் ஒரு ஆணுடன் அடங்கணும். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு பெண் ஆணுக்குள் அடக்கம். ஆண் வந்து பெண்ணுக்குள் அடங்கவே இல்லை, அது தெரிஞ்சுவாங்க. பார்வதி வந்து வரம் கேட்கும்போது என்னுள் நீ அடங்குன்னு சொல்லலை, நான் உன்னுடன் அடங்குகிறேன், நான் அடங்குகிறேன் அப்படின்னு தான் கேட்டிருக்கா. அப்பவும் கூட ஆணை தான் முதன்மையாக்கி உள்ளுக்கு வந்திருக்கா. அதை ஃபுல்லாக தென் தமிழ் அவங்க இருக்கும். என்ன தான் அவர் ஆங்கியா பேசணும், தன் கணவன் வந்தோன்னா அது கணவனுக்குள்ளே அடங்கி விடுவாள். அதுதான் தென் தமிழக பெண்களுடைய அம்சமே. அதனால தான் குத்துவிளக்கு ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையுடைய ஈகோ இல்லாமல் இருக்குன்னா குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு இருங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா ரொம்ப நன்றாக இருக்கும். இந்த குத்து விளக்குல கூட எத்தனை திரி போடணும்னு ஏதாவது இருக்கா? நான் இப்போ வந்து சாமி விளக்குகள், அதாவது கோயில் விளக்குகள், குத்து விளக்குகள் பார்த்தீங்கன்னா 5 முகம் போட்டிருப்பாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடில் 4 முகம். 4 முகம் வந்து 4 விஷயங்களை சொல்லும். அறம், பொருள், இன்பம், முக்தி அப்படிங்கிறது. அறம் மற்றவங்களுக்கு தானம் தர்மம் செய்வது அறமாக இருக்கணும். பொருள் ஈட்டுவது, நம்மளுக்கு வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை எடுப்பது பொருளாக இருக்கும். இன்பம்னா உங்களுக்கு தெரியும், உலகியல் வாழ்க்கை உள்ள இன்பங்கள் அனைத்தும் எல்லா மகிழ்ச்சியும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இதுதான் இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்புறம் முக்தி, மோட்சத்தை இது வந்து நம்ம மோட்சத்தை நோக்கிய பயணமும் சிறப்பாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய இந்த 4 விஷயங்களுக்காக தான் பிறப்பே எடுத்திருக்கோம். இந்த 4 விஷயத்தை தான் உள்ளடக்கிய 4 முகத்தை தான் நாங்கள் குத்து விளக்காக ஏற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் குத்து விளக்குன்னா நம்ம ஜோடியாக தான் அழகாக வைக்கணும்ல. ஒத்த விளக்கே சிறப்பாக இருக்கும். இடுப்பளவுக்கு ஒரு விளக்கு வச்சிங்கனாலே அவள் திறமாக நிற்கிறாள்னு அர்த்தம். அது அப்படி பார்த்தீங்கன்னா இடுப்பளவுக்கு வச்சுருப்போம் விளக்கு. அவள் குனிஞ்சு அந்த விளக்கு ஏற்றும் போது அந்த பணிவு வரணும். நம்ம வந்து எப்போவுமே காமாட்சி அம்மன்லாம் நம்ம வந்து குனிஞ்சு ஏற்ற மாட்டோம், அப்படித்தானே ஏற்றுவாங்க. ஆமாம். ஆனால் குற்று விளக்கில் பணிவு இருக்கும். குனிஞ்சு ஒரு பெண் அங்கே வந்து தன்னை தலை கவிழ்ந்து லட்சுமினாலே தலை கவிழணும். தலை கவிழ்ந்து அவருக்கு விளக்கு ஏற்றும் போது அங்கே அப்பங்கும் போது ரொம்ப இறங்கின விளக்காக இருந்தால் அவள் குனிஞ்சு அப்படி முட்டிங்கால் போட்டு எடுக்கக்கூடாது. அவள் குனிஞ்சு அது தலையை குனிகிற அளவுக்குள்ள விளக்காக எடுத்து ஏற்றுவாங்க. அதுதான். கடைசியாக ஒரே ஒரு சந்தேகம், இப்போ வந்து ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா இடுப்பளவுன்னு அது இவ்வளோ பெருசாக வந்துடுது இல்லையா? ஸோ அந்த சாமி ஃபோட்டோக்கு நேராக கீழே அந்த குத்து விளக்கு வச்சு ஏற்றுனா போதுமா? அந்த சாமி ஃபோட்டோவுக்கு நேராக குத்து விளக்கு எடுப்பாங்க. அது வந்து என்னென்னா ஒரு பலகையோ தாம்பூலமோ. எப்போவுமே விளக்குகளை வந்து டைரெக்டாக பூமியில் வைக்கக்கூடாது. ஏன்னா எப்போவுமே பூமி வந்து ஈர்ப்பு சக்தி உடையது. ஈர்ப்பு சக்தினா விளக்கில் நீங்கள் ஏற்ற சக்திகள் ஃபுல்லாக பூமியில் இறங்கிக்கிட்டே இருக்கும், அது வந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய விளக்கில் உள்ள சக்தி எல்லா பக்கமும் பரவணும், பூமிக்கே போய்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பலகை வச்சுக்கணும், இல்லாட்டா ஒரு தாம்பலம் வச்சுக்கோங்க, இல்லாட்டா வாழை இலை வச்சுக்கலாம். இந்த மாதிரி விளக்குகளை வந்து அந்த மாதிரி ஒரு பொருள், அதாவது சில்வர் பொருளை சேர்க்காமல், அதாவது சில்வர்னா எவர் சில்வர் பொருள் மேலே வச்சு தட்டை வைக்கக்கூடாது. பித்தளை தட்டு, செம்பு தட்டு, அப்புறமா மரப்பலகை அந்த மாதிரி வச்சிங்கன்னா அது வந்து உங்களுடைய சக்தி வந்து கீழே இறங்காது. நீங்கள் விளக்கு ஏற்றும் போது அந்த சக்தி அந்த இடத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம கை ஊனி சாப்பிடக்கூடாத ரீசனும் அதுதான். எல்லா சக்தியும் இழுத்து விடும். நீங்கள் ஒரு பக்கம் சாப்பிடுங்க, நம்ம சக்தி ஃபுல்லாக இங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கை ஊனி சாப்பிடாதீங்கம்மா. அதுபோல் பூமியில் வந்து ஊனிக்கிட்டு எதுவும் செய்யும்போது அந்த செயல் சக்ஸஸ் ஆகாது, அது ஃபுல்லாக அது எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு மந்திரம் சொல்லும் போது கூட தர்பை புல் பாயை விரித்து வச்சு மந்திரம் சொல்லுங்கள், அதாவது ஒரு பெசிட்டை போட்டு உட்காந்து மந்திரம் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் உச்சாடம் பண்ணுற மந்திரம்லாம் உங்களுக்குள் தங்காது, பூமி இழுத்துக்கிட்டே ஓடிடும். அப்படிங்கிறதுனால அதெல்லாம் செய்வோம். ஸோ மிக சிறப்பு மேம், நன்றி. நன்றிம்மா. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.